career at KMCH and Dr. NGP Institutions, Coimbatore. Admissions open. Mad Rabbit, India's finest audio wearable brand. Starting at 999. இன்டர்வல் பிளாக்லாம் நான் வந்து ஐ வாஸ் ஃபுல் கூஸ் பம்ஸ். ஐ வாஸ் லைக் அட் தி எட்ஜ் ஆஃப் மை சீட். நான் வந்து செம்ம டென்ஷன் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் இமோஷனல் சீன்ஸ்லாம் நான் அழுதேன். சொக்கன் கிட்ட வந்து இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்க, லைக் விஸ்வாசம் சைடு மட்டும் இருக்காத, எப்பவும் அதை பார்க்காத, அவர் அடித்தா நீ வாங்கிப்பியா, எதுக்கு இவ்வளோ விஸ்வாசம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் படத்தில் இட் வாஸ் லைக் ஹீரோ சேவ்ஸ் ஹர், அந்த மாதிரி ஒரு இதில் வந்து மை கேரக்டர் இஸ் டெல்லிங் த ஹீரோ வாட் இஸ் ரைட் அண்ட் வாட் இஸ் ராங். அந்த கிளைமேக்ஸ் மேக்கிங் பற்றி சொல்ல முடியுமா? அது ஆக்சுவலி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது எனக்கு. ஏன்னா வந்து அது ஆக்சுவல் சிங்கிள் சோலே தான். அவங்க எப்படி ஷூட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் வந்து when they drag me, எனக்கு ஆக்சுவலி அந்த போர்ஷன்ஸ்லாம் ஷூட் பண்ணுறது ரொம்ப பிடிச்சது. எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஏன்னா இந்த ஷார்ட்டுக்கு முன்னாடி அவன் என்கிட்ட வந்து என் மேலே அந்த ஆஷ் இருக்கும்ல, அதெல்லாம் தேய்ச்சி நான் அதை ஜாலியாக அப்படியே கேமராலாம் செட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் எப்படி உட்காந்துருக்கேன். டேரக்டர் சார் என்னை பார்த்துட்டு, அம்மா நீ எது சீன்லேயும் இவ்வளோ எக்ஸைட்டடாக இருந்தேன் நான் பார்த்ததில்ல, இது நான் மண்ணில் போடுறேன்ட்டு விளாடுறது உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா அந்த மாதிரி டேரக்டர் கேட்டிருந்தாங்க. நான் சும்மா மண்ணில் உட்காந்து விளாடிட்டு இருப்பேன் அவங்க ஷார்ட் கூப்பிட்ற வரைக்கும். ஸோ எவ்வளோ டேக்ஸ் போச்சு அந்த உங்களை இழுத்துட்டு போகும்போதெல்லாம் உங்களுக்கு எந்த அடியும்? ஸோ ஆக்சுவலி வந்து இழுத்துட்டு போகிறது பாதினா பாதி ஒரு பாடி டபுள். ஓ சீட் பண்ணியிருக்கீங்க. எஸ் எஸ் ஆக்சுவலி அந்த மேலே ஷாட் பார்த்தீங்கன்னா அது நான் கிடையாது. படத்தில் ரொம்ப நான் என்ஜாய் பண்ணது அப்படிங்கிறது அந்த ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி ஒன்று கிரியேட் ஆகும்ல. நான் நினச்சேன் சரி இது ஒர்க் ஆகுமா அப்படின்னு ஒரு டவுட் இருந்தது. ஐ மீன் ஆப்வியஸ்லி அவங்களுக்கு தெரியும் வாட் இஸ் இது. அண்ட் அதை வந்து எடிட் பண்ண விதம் ப்ளஸ் அந்த just the direction of it was so mind-blowing on screen because நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அது நாங்கள் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போதே ஜாலியாக இருந்துச்சு. ஏன்னா அந்த கவுண்டராக வந்துட்டே இருக்கும். அது வந்து எங்கள் 3 பேருக்கும் ஜாலியாக இருந்துச்சு. இது பண்ணும்போது நாங்கள் வந்து சிரிச்சுக்கிட்டே இருந்தோம். ஸோ கருடனுக்கு கிடைச்சிட்டு இருக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு உங்களுக்கு? இட் இஸ் வெரி ஓவர்வெல்மிங் உண்மையாக சொல்லணும்னா. ஏன்னா வந்து 1947க்கும் எனக்கு இந்த மாதிரி புதுசாக தான் இருந்தது. பட் இவ்வளோ பெரிய டீம் கூட ஒர்க் பண்ணுற லைக் இட்ஸ் நாட் ஒன்லி முருகதாஸ் சார் ஆர் அவங்க தான் எனக்கு கௌதம் சார் அவங்கெல்லாம் தான் பெருசாக இருந்தாங்க. டிரெக்டரும் நியூனால எனக்கு வந்து கொஞ்சம் ஓகே நம்மளும் புதுசு சாரும் புதுசு அந்த மாதிரி ஒரு இது இருந்தது. இது எல்லாருமே ரொம்ப கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்ததால எனக்கு வந்து ஐ வாஸ் நர்வஸ். ஆனஸ்ட்லி எனக்கு தெரியல எப்படி இருக்கும், எப்படி படம் வரும், ஒன்றுமே எனக்கு தெரியல. பட் நானே ஃபர்ஸ்ட் டே தான் பார்த்தேன் படம் அண்ட் ஐ லவ்ட் இட். ஆஸ் அன் ஆடியன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது படம். நான் வந்து இன்டர்வல் பிளாக்லாம் நான் வந்து ஐ வாஸ் ஃபுல் கூஸ் பம்ஸ். ஐ வாஸ் லைக் அட் தி எட்ஜ் ஆஃப் மை சீட். நான் வந்து செம்ம டென்ஷன் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் இமோஷனல் சீன்ஸ்லாம் நான் அழுதேன். அந்த மாதிரி ஒரு ஆடியன்ஸாக நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஸோ அதுக்கான ரெஸ்பான்ஸும் எனக்கு வந்துட்டுருக்கு. இன்ஸ்டாகிராம்லலாம் நிறையா எனக்கு வந்து மெசேஜஸ்லாம் வரும்போது நல்லா நடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. ஸோ வெரி கிரேட்ஃபுல், ரொம்ப கிரேட்ஃபுல். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஆனஸ்ட்லி என்னை தேடி வந்த ஆப்பர்ச்சுனிட்டி. அதை வந்து ஐ திங்க் ஐவ் யூட்டிலைஸ்ட் இட் வெல். கரெக்டாக பண்ணியிருக்கீங்க. லைக் த்ரூ த ஃபிலிம் நீங்கள் ட்ராவல் ஆகிட்டே இருக்கீங்க. நீங்கள் தான் ஆரம்பத்துலேருந்தே சூரி கிட்ட அந்த சொக்கன் கிட்ட வந்து இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்க, லைக் விஸ்வாசம் சைடு மட்டும் இருக்காத, எப்பவும் அதை பார்க்காத, அவர் அடித்தா நீ வாங்கிப்பியா, எதுக்கு இவ்வளோ விஸ்வாசம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக ஒரு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிறது கூட உங்களுக்காக தான் வந்து ஆவார் இல்லையா? லைக் உங்களோட கேரக்டர் வந்து ஃபர்ஸ்ட் நரேட் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஏன்னா சார் வந்து என்னோட பார்ட் மட்டும்தான் சொன்னார். இந்த மாதிரி சொக்கன் ஒரு கேரக்டர் இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு லேண்டுக்காக லைக் சண்டை போடுவாங்க, இதுதான் இது. அண்ட் உங்கள் கேரக்டர் ஃபுல்லாக த்ரூ அவுட் ட்ராவல் ஆகும். அவங்க ரொம்ப இண்டிபெண்ட், அவங்க வந்து அவங்களுக்கு அம்மா அப்பா இல்லை, அந்த மாதிரிலாம் சொல்லும்போது எனக்கு வந்து என்ன புதுசாக இருந்துச்சுன்னா என்னோட பழைய படம் ஆஸ் தேன்மல்லி அவள் வந்து ரொம்ப ப்ரொடெக்டடாக ஒரே வீட்டில் இருந்து அவளை சுற்றி எதுவுமே இல்லை, அவளோட உலகம் அவளோட ரூம் தான், அதை தவிர அவளுக்கு வேற ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணிட்டு திடீர்னு அவளே இண்டிபெண்ட்டாக மில்க் செல் பண்ணி அவள் லிவ் பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் அவளே தான் இண்டிபெண்ட்டாக அவளோட வீடு பார்த்துக்கிறா, வேலையை பார்த்துக்கிறா. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ப்ளஸ் ஃபர்ஸ்ட் படத்தில் இட் வாஸ் லைக் ஹீரோ சேவ்ஸ் ஹர், அந்த மாதிரி ஒரு இதில் வந்து மை கேரக்டர் இஸ் டெல்லிங் த ஹீரோ வாட் இஸ் ரைட் அண்ட் வாட் இஸ் ராங். அந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. லைக் ஷீ ஸோ மெச்சூர்ட். அவளுக்கு அவ்வளோ மெச்சூரிட்டி இருக்குது தட் அவள் சொல்கிறா இந்த மாதிரி நீ பண்ணுறது தப்பு, உனக்கு அது கூட கண்ணுக்கு தெரியல, அந்த மாதிரி சொல்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் பார்க்கும்போது
உங்களை அந்த தரன்னு இழுத்துட்டு போறது, லைக் அங்க ஃபுல்லாவே புழுதி பறக்க அந்த ஒரு செங்கல் சோலையில ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கிளைமேக்ஸ் மேக்கிங் பத்தி சொல்ல முடியுமா? அது ஆக்சுவலி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது எனக்கு. ஏன்னா வந்து அது ஆக்சுவல் சிங்கிள் சோலை தான். ஆக்சுவலி அங்கே ஒரு இது இருந்தது. அங்கே போகும்போது ரொம்ப இட் இஸ் ஸோ லைக் ரொம்ப டஸ்ட். அவங்க எப்படி ஷூட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் வந்து when they drag me, எனக்கு ஆக்சுவலி அந்த போர்ஷன்ஸ்லாம் ஷூட் பண்ணுறது ரொம்ப பிடிச்சது. எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஏன்னா இந்த ஷார்ட்டுக்கு முன்னாடி அவன் என்கிட்ட வந்து என் மேலே அந்த ஆஷ் இருக்கும்ல அதெல்லாம் தேய்ச்சி ஐ ஹவ் டு பி ஆன் த கிரவுண்ட் அண்ட் தென் தில் புல் மீ. அதுதான் ஷார்ட். நான் அதை ஜாலியாக உட்காந்து கேமராலாம் செட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் எப்படி உட்காந்துருக்கேன், டேரக்டர் சார் என்னை பார்த்துட்டு, அம்மா நீ எது சீன்லேயும் இவ்வளோ எக்ஸைட்டடாக இருந்தேன் நான் பார்த்துல, இது நான் மண்ணில் போடுறேன்னு விளையாடுறது உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா அந்த மாதிரி டேரக்டர் கேட்டிருந்தாங்க. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அந்த இது. எனக்கு வந்து ஐ ஃபெல்ட் லைக் பீங் அ லிட்டில் கேர்ள் அகேன். ஏன்னா மண் இருந்தது, நான் சும்மா மண்ணில் உட்காந்து விளையாடிட்டு இருப்பேன் அவங்க ஷார்ட் கூப்பிடுற வரைக்கும் அந்த மாதிரி. அண்ட் ப்ளஸ் சூரி சாரோட ஆக்டிங், நான் வந்து பாதினா ஐ பி லைக் அன்கான்ஷியஸ் அண்ட் அங்கே தான் இருப்பேன். ஆனால் ஆக்ஷன் இதில் கண்டினியூட்டி வரும்னால ஸோ ஐ ஹாவ் டு பி தட். ஸோ நான் அங்கே உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். அவர் வந்து அடிச்சு போட்டு நெக்ஸ்ட் ஆள்கிட்ட போவாங்க. ஸோ அவங்கெல்லாம் அங்கே தான் படுத்துட்டு இருப்பாங்க. நானும் பிரேக் விடும்போது எந்திரிச்சு நாங்கள் பேசிகிட்டு இருப்போம். சார் என்ன பண்ணுறீங்க, எங்கேருந்து வரீங்க, அவங்க சொல்லுவாங்க நான் இந்த மூவி பண்ணியிருக்கேன், தட் இஸ் ஆக்ஷன் பண்ணுறவங்க. ஸோ ஜாலியாக இருந்தது, ரொம்ப ஃபன்னாக இருந்தது. ஸோ எவ்வளோ டேக்ஸ் போச்சு அந்த உங்களை இழுத்துட்டு போகும்போதெல்லாம் உங்களுக்கு எந்த அடியும்? ஸோ ஆக்சுவலி வந்து இழுத்துட்டு போகிறது பாதினா பாதி ஒரு பாடி டபுள். ஓஹோ, சீட் பண்ணியிருக்கீங்க எங்களை. எஸ் எஸ். ஆக்சுவலி அந்த மேலே ஷாட் பார்த்தீங்கன்னா அது நான் கிடையாது, அது இன்னொருத்தங்க. ஸோ என்னையும் இழுத்தாங்க, பட் பாதி பாடி டபுளும் இருக்காங்க. என்னை இழுத்தாங்க, அந்த இழுக்கிற சீன் இழுத்தாங்க. அதுக்கப்புறம் இப்படி போடும்போது எல்லாமே என்ன பண்ணாங்க. சில சீன்ஸ் மட்டும் நான் இருக்கல, அந்த மேலேருந்து பண்ணும்போது சீட் பண்ண முடியாது, ஐ மீன் ரோப்ஸ் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பாடி டபுள் யூஸ் பண்ணாங்க. படத்துல ரொம்ப நான் என்ஜாய் பண்ணது அப்படிங்கிறது அந்த ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி ஒன்று கிரியேட் ஆகும் இல்லையா? ஸோ நீங்க பிரஹிடா, சூரி சார் எல்லாம் இருக்கும்போது, ஸோ அதுக்கப்புறம் அவர் அந்த கிணத்துல விழுந்து போறது, அதுக்கப்புறம் நடக்கிற ஃபன், அது எல்லாமே நாங்க டோட்டலா ஸ்க்ரீன்ல என்ஜாய் பண்ணோம். ஸோ உங்களுக்கு அந்த மேக்கிங் அப்போ எப்படி இருந்துச்சு அந்த ஷாட் எடுக்கும்? எனக்கு அந்த சீனே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஆக்சுவலி நான் நினைச்சேன் சரி இது ஒர்க் ஆகுமா அப்படின்னு ஒரு டவுட் இருந்தது. ஐ மீன் ஆப்வியஸ்லி அவங்களுக்கு தெரியும் வாட் இஸ் இது. அண்ட் அதை வந்து எடிட் பண்ண விதம் ப்ளஸ் அந்த just the direction of it was so mind blowing on screen because நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அது. நான் அது வந்து லைக் நாங்கள் ஷூட் பண்ணிட்டு இருக்கும் போதே ஜாலியாக இருந்துச்சு. ஏன்னா அந்த கவுண்டராக வந்துட்டே இருக்கும். அது வந்து எங்கள் 3 பேருக்கும் ஜாலியாக இருந்துச்சு. இது பண்ணும்போது நாங்கள் வந்து சிரிச்சுக்கிட்டே இருந்தோம். ஒரு ஷார்ட்லாம் வந்து எடுக்கவே முடியல, நாங்கள் சிரிச்சு அவ்வளோ வாட்டி சிரித்தோம். வாஸ் டூ மச் ஃபன். அதுக்கப்புறம் அந்த குதிக்கிறது எல்லாமே ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. ஸோ இந்த படத்தில் வந்து லைக் ஒரே ஒரு சாங் உங்களுக்கும் சூரி சாருக்கும் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் அந்த லவ் சொன்னதுக்கப்புறம் அந்த சாங் சீக்வன்ஸ் பற்றி சொல்லுங்களேன், அந்த பஞ்சவர்ண கிளியே சாங் பற்றி. அது ஆக்சுவலி நாங்கள் ஒரு 2-3 days தான் ஷூட் பண்ணியிருந்தோம். ஆனால் அது பியூட்டிஃபுல் லொக்கேஷன். அது வந்து தேனியில் ஒரு மலைக்கு மேலே எங்கேயுமே ரேஞ்சே இல்லை. ஒரு நாள் ஃபுல்லாக அங்கே தான் ஷூட் பண்ணோம். ஆனால் மார்க்கெட் செட்டப்லாம் இட்ஸ் அ செட். ஆனால் அதை பார்த்தா செட்னே தோணாது. எனக்கு வந்து ரியலாக மார்க்கெட்டில் இருந்த மாதிரி இருந்துச்சு. நான் எல்லா கடையும் போய் பார்த்தேன். அந்த கிளி ஆக்சுவலி எனக்கு வந்து பேர்ட்ஸ் பிடிக்காது. ஐ ஹாவ் அ ஃபோபியா ஆஃப் பேர்ட்ஸ். எனக்கு ரொம்ப லைக் ஐ காண்ட் எனிதிங் தட் ஹேஸ் ஃபெதர்ஸ் அண்ட் கேன் ஃப்ளை. எனக்கு பிடிக்காது. அந்த மாஸ்டர் வந்து அம்மா கோழி கொஞ்சம் கையில் எடுத்துக்கோமா அப்படின்ட்டாங்க. நான் டென்ஷன் ஆகிட்டேன், என்னால் முடியாது அப்படின்னு. நான் சொல்ல மாட்டேன் ஆப்வியஸ்லி, வாட் எவர் தி ஆஸ்க் மீ டு டு ஐ வில் டு. பட் எனக்கு பிடிக்காது. ஆனால் அதை பிடிச்சிட்டு ஒரு 6 வாட்டி அதை பிடிச்சிட்டு இப்படி அது வந்து நிற்காது, அப்படி போயிட்டே இருக்கும். அது எனக்கு பிடிக்காது. அது இந்த பாட்டு சொன்னாலே எனக்கு அதுதான் ஞாபகம் வரும். ஏன்னா அது அது எனக்கு இது ப்ளஸ் ஐ ஆக்சுவலி வாண்டட் டு டான்ஸ். பட் அந்த போர்ஷனில் நான் டான்ஸ் ஆடினா சரி வராது. பட் அதர் தேன் தட் வாஸ் ஃபன். ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்தது. மாஸ்டர் வந்திருந்தாரு, டீனா மேம் அவங்க வந்திருந்தாங்க. ஸோ ஜாலியாக இருந்தது. அவங்க எப்போ என்னோட ஃபர்ஸ்ட் படத்துக்கும் அவங்க தான் பண்ணாங்க. ஸோ அவங்க வரும்போது ஜாலியாக இருக்கும். மாஸ்டர் இஸ் ஆல்சோ ஃபன், மேம் இஸ் ஆல்சோ ஃபன். ஸோ ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஸோ ஓவரால் சூரி சார் கூட நீங்கள் அதிகமாக ட்ராவல் பண்ணிட்டே இருப்பீங்க. லைக் நிறையா அவர் காமெடி பண்ணுவார். அதை நம்ம நிறையா விஷயங்கள் டிவியில் பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கோம். அவர் ஒரு பெர்ஃபார்மராக மாறும்போது லைக் நீங்கள் லைவாக இருந்து விட்னஸ் பண்ணியிருப்பீங்க நிறையா விஷயங்கள். எப்படி இருந்துச்சு அவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன்? அவர் வந்து ஆக்சுவலி நார்மலாக இருக்கும்போது ஐ திங்க் கமீடியன் சூர்யா தான் இருப்பார். அப்போ வந்து என்னாகும்,
ஷார்ட் டிஸ்கஸ் பண்ணிட்டுலாம் இருக்கும்போது நடுவில் அவருக்கு வந்து தோணும் இங்கே வந்து அந்த பிட் லைக் கவுண்டர் போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு. அது வந்து அவர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது சொல்லிடுவார். சொல்லும்போது டிரெக்டர் வந்து இல்லை அவங்க அது வேண்டாமே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா எல்லாமே அந்த ட்ராக்ல போயிடுச்சுன்னா படமே இதாயிடும். ஸோ அவங்க வந்து அவங்களோட திருப்திக்கு அவங்க வந்து இந்த மாதிரி ஜோக் பண்ணிட்டே இருப்பாங்க. எப்பெல்லாம் தோணுதோ அப்போல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் ஷார்ட் அப்போ வந்து அவர் வந்து ஆக்ஷன் சொன்னோடனே he doesn't become like he's not Suri after that action சொன்னதுக்கப்புறம் he's choken. ஸோ அப்படி ஆகும்போது எனக்கு வந்து ரேப்தியா இருக்க முடியாது. I'll become Vinnarasi. ஸோ அது வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தது. அவர் அந்த பெர்ஃபார்ம் பண்ணும்போது நம்மளுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறது ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ அது ரொம்ப ஈஸியாக இருந்தது. அவர் கூட ஒர்க் பண்ணுறது ஒர்க் மாதிரியே இருக்கல. That's the truth. ஸோ உங்களுக்கு இந்த கருடன் படத்துலேயே ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சுன்னா என்ன சொல்வீங்க? ஸோ எது நடிக்கிறதுக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு? என்ன சீக்வன்ஸ்? டு பி ஆனஸ்ட் எனக்கு சேலஞ்சிங் அப்படின்னு தோணுனது ஒரே ஒரு சீன் தான். என்னோட இன்ட்ரோ ஷார்ட் ஒன்று இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் லைன் என்ன இப்படி அடிச்சு வச்சிருக்காரு, இதுதான் லைன். ஆனால் அது டிரெக்டர் சொன்னது அவர் சூப்பராக சொன்னார். எனக்கு இப்போ பண்ணாலும் அது வராது, அது பண்ணுமா அப்படின்னாரு. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எல்லாமே வருது. ஆனால் அந்த லைன் அவர் சொன்ன மாதிரி வரவே இல்லை. எனக்கு அது இப்பவும் தோணுது இட் இஸ் நாட் வாட் ஹீ டோல்ட் மீ, தட் ஐ நோ. அது வந்து எனக்கு தெரியும் அவர் சொன்னதை நான் பண்ணலை. எனக்கு இப்போவும் அந்த இதில் ஒரு லைக் ஐம் நாட் சாட்டிஸ்ஃபைடு. பட் தட் வாஸ் மை மோஸ்ட் சேலஞ்சிங் சீன். ஐ டோன்ட் நோ வை ஹீ ஆஸ்க் மீ டு லுக் அட் ஹிம் அண்ட் சே என்ன இப்படி அடிச்சு வச்சிருக்காரு அப்படி சொல்ல சொன்னாங்க. ஆனால் எனக்கு வந்து அவர் சொன்ன மாதிரி நான் அந்த சீனில் இப்போவும் அப்படி பண்ணல அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ தட் இஸ் மை மோஸ்ட் சேலஞ்சிங். இந்த படத்தில் நிறைய பெரிய காஸ்ட் அண்ட் குரூவெல்லாம் இருக்காங்க. சசிகுமார் சார் வேறு இருக்காரு. ஸோ அவங்களுக்கும் உங்களுக்கும் உண்டான அந்த சீக்வன்ஸில் இல்லை அவரு கூட ஒர்க் பண்ணது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலி எங்களுக்கு பெருசாக சீக்வன்ஸ் அப்படின்னு இருக்கல. பட் லைக் குரூப்பாக இருக்கும்போது நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் இருப்போம். ஸோ அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பழைய படம், அவங்களோட பழைய ஒர்க், வேறு டிரெக்டர்ஸ், வேறு படம், வேறு ஜோக் காமெடி அதெல்லாம் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க உன்னி சார், சூரி சார் அவங்களாம் பேசிகிட்டு இருக்கும்போது ஜாலியாக இருக்கும். நான் அப்படியே சைடில் நின்று கேட்டுகிட்டே இருப்பேன், நான் சிரிச்சுட்டே இருப்பேன். எனக்கு வந்து பெருசாக இன்புட் கொடுக்க நான் வந்து நிறையா படம் பார்க்க மாட்டேன். ஏன்னா வந்து எனக்கு வந்து படம் பார்க்குறது வந்து தெரில, நான் தனியாக உட்காந்து படம் பார்க்க மாட்டேன். ஸோ நிறையா பழைய படம்லாம் ரெஃபரன்ஸ் எனக்கு புரியாது. ஸோ அவங்க பேசும்போது நான் சும்மா கேட்டுகிட்டே இருப்பேன், ஜாலியாக இருக்கும். அவர்லாம் ரொம்ப ஸ்வீட், எல்லாருமே ரொம்ப ஸ்வீட். அதனால் எனக்கு வந்து ஐ டென்ட் ஃபீல் லைக் அன் அவுட் சைடர். பிகாஸ் அவங்க ரொம்ப வெல்கமிங், வா மாநில அப்படின்லாம் சொல்லி நல்லாயிருக்கும். பட் தேர் ஆல் பிக் ஆக்டர்ஸ். எனக்கு என் மைண்டில் அவங்க எல்லாம் பெரிய சீனியர் ஆக்டர்ஸ். ஆனால் அது தோணவே தோணாது. அவங்கெல்லாம் பக்கத்தில் இருக்கும்போது நம்மளுக்கு அந்த அவங்க ரொம்ப பெரிய ஆள், நம்ம யாருமே இல்லை அப்படின்னு அவங்க தோண வைக்க மாட்டாங்க. தட் இஸ் நாட் ஓன்லி மீ, யாரையுமே அப்படி இருக்காது. ஏன்னா நாங்கள் க்ரௌட் சீன்லாம் பண்ணும்போது நிறைய பேர் வருவாங்க. அண்ட் எவ்ரிபடி வில் லைக் எல்லாரும் வந்திருக்காங்க அந்த ஒரு இதில் இருப்பாங்க. அவங்க எல்லார்ட்டையும் நல்லா பேசுவாங்க. இல்லைம்மா லைக் தே நோ, தே அண்டர்ஸ்டாண்ட், அவங்க எக்ஸைட்டடாக இருக்காங்க அப்படின்னு புரியுது. ஆனால் அவங்களுக்கு வந்து வேலை நடக்கணும்ல. ஸோ லைக் ஓகேம்மா எல்லாம் ஓகே நம்ம பண்ணி ஷார்ட் முடிச்சு பண்ணலாம் பேசலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. ஸோ 1947 வந்து ரொம்ப ப்ராமினென்ட்டான ஒரு ரோல், ரொம்ப ஒரு போல்டான ஒரு ரோல் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அதை பார்த்துட்டு நிறையா டேரக்டர்ஸ் வந்து உங்களுக்கு நிறையா ஸ்டோரி சொல்ல வருவாங்க இல்லையா? அப்போது ஹீரோயினுக்கு வந்து சில இம்பார்ட்டன்ஸ் இல்லாத மாதிரி சில சீன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதுவுமே இப்போ நம்ம வளர்ந்து வந்துட்டு இருக்கிறதுனால அந்த மாதிரி படங்களும் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்காமா அப்படின்னு கேட்டால் இல்லை. பிகாஸ் நான் படம் பண்ணுறதே என்னோட ரோல்க்காக தான். என்னோட ரோல்க்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லைன்னா அப்போது நான் வந்து I won't accept it. But I mean, if the movie requires it, I will think about it. But I have my own boundaries. எனக்கு வந்து என்ன பண்ண முடியும் என்ன பண்ண முடியாதுன்னு என்னோட பவுண்டரிஸ் இருக்கும். ஸோ அதை பொறுத்து தான் நான் வந்து ஸ்கிரிப்ட் எடுப்பேன். தவிர if they want to go with someone else, I wouldn't mind that because their script might need it, no? So I'm nobody to tell them no, this is not needed அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் யாருமே கிடையாது. நான் என்னால் பண்ண முடியாதுன்னு தான் சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ எப்படி ஒரு ஸ்டோரியை சூஸ் பண்ணுறீங்க? ஸ்டோரி ஆப்வியஸ்லி நம்மளுக்கு கேட்டால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும். ப்ளஸ் எனக்கு வந்து ஒரு கிளிக் அந்த மாதிரி ஐ ஃபீல். நான் வந்து எதுவுமே பிளான் பண்ணல. இன்ஃபேக்ட் இதுவும் பிளான் பண்ணல, 1947 பிளான் பண்ணல, எதுவுமே நான் பிளான் பண்ணல. எல்லாமே இட் ஹேப்பன்ட் ஒரு ஃப்ளோவில் அண்ட் இட் இஸ் பின் பர்ஃபெக்ட். எனக்கு ரொம்ப ஃபாஸ்ட் பேஸ்டாக வேணாம் அப்படின்னு தோணுச்சு. இது
எனக்கு கரெக்டாக இருக்குது. அந்த மாதிரி படம் வரும்போது நான் வந்து கதையை கேட்டு எனக்கு கிளிக் ஆகுதா இல்லையா, இஸ் இட் குட், அந்த மாதிரி நானே ஒரு கேல்குலேஷனில் நான் வந்து சூஸ் பண்ணது தான் கருடனும் 1947. ஸோ அந்த கிளிக் ஆயிடுச்சுன்னா நான் வந்து பண்ணிடுவேன். மேபி இதை பற்றி இந்த டிஸ்கஷன் எல்லாம் பண்ணுறது இல்லையா? லைக் யார்ட்டையும் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி இருக்கு நான் நிறைய சஜஷன் எடுத்துப்பாங்க இல்லையா நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம்? எனக்கு ஐ ஹேவ் a lot of cousins. எனக்கு நிறைய கசின்ஸ், என்னோட சிஸ்டர் எல்லாருமே லைக் வெரி க்ளோஸ் டு மீ அண்ட் தேர் ஆல் வெரி சப்போர்ட்டிவ். என்னோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபிலிம்ஸோட ரொம்ப ஃபேன்ஸ். ஸோ நான் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் கேட்டுட்டு எனக்கு வந்து நான் என்னோட ஐடியா வந்து நான் மனசில் வச்சுப்பேன். ஃபர்ஸ்ட் பர்சன் டு டிஸ்கஸ் வித் இஸ் மை மதர். நானும் அம்மாவும் டிஸ்கஸ் பண்ணுவோம். எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் எல்லா படமும் பண்ணணும் அப்படி ஒரு ஆள். பட் நான் அம்மா கூட டிஸ்கஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு புரியும் எது ஒர்க் ஆகும், இதை நீ பண்ணால் நல்லாயிருக்கும், இல்லை இது உனக்கு செட் ஆகுமோன்னு தோணல அப்படின்னு ஆனஸ்டாக எனக்கு வந்து ஒப்பீனியன் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ நான் அவங்கள்ட்ட போய் ஸ்கிரிப்டை ஃபுல்லாக அப்படியே சொல்லுவேன். ஆனால் நான் சொல்கிறது ரொம்ப மோசமாக இருக்கும். நான் சொல்லிவிடுவேன், நான் சொல்கிறது ஒரு 10 மடங்கு கேவலமாக இருக்கும், ஆனால் அதை விட நல்லாயிருக்கும். பட் ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக சொல்லி ஐ லாஸ்ட் ஃபார் தர் ஒப்பீனியன். பட் அட் தி எண்ட் ஆஃப் தி டே ஐ மேக் மை ஓன் டெசிஷன்ஸ். அந்த மாதிரி நோ சொல்லியிருக்கீங்களா சில ஸ்கிரிப்ட்ஸ்க்கெல்லாம்? இன்னும் நிறையா சொல்லியிருக்கேன். லைக் ஒரு ஸ்கிரிப்ட் நீங்கள் வந்து அந்த ஸ்கிரிப்டில் ரேவதி இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கணும்? ஸ்கிரிப்டில் என்னோட ரோல் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும். என் ரோல் எடுத்து மாற்றினா படம் அப்படியே இருக்குன்னா அதுக்கு வேல்யூ இல்லை. ப்ளஸ் குட் டீம், நல்ல டீம் இருந்ததுன்னா ஐ எம் நாட் இன் அ பிளேஸ் வேர் ஐ கேன் ஜட்ஜ். ஒரு ஸ்கிரிப்ட் மட்டும் கொடுத்துட்டு நான் வந்து இது நல்ல படம் இது கெட்ட படம் அந்த மாதிரி லைக் ஃப்ளாப் ஆகும் அந்த மாதிரி சொல்கிறதுக்கு எனக்கு அந்த ஐ டோன்ட் ஹாவ் தட் நாலேஜ். ஸோ நான் என்ன பண்ணுவேன், எனக்கு தெரிஞ்சவங்க ஐ நோ தேல் மேக் குட் மூவி ஆர் ஐ நோ தேர் டேலண்டட் அந்த மாதிரி இருக்கிறவங்க இருக்காங்களா நான் பார்ப்பேன். அது இல்லைனாலும் இஃப் அ மூவி வித் ஒன்லி த ஸ்கிரிப்ட் கிளிக்ஸ் வித் மீ தென் ஐ வில் ஸ்டில் டூ இட். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் தட் ஐ லுக் அட். ஆக்டிங் எப்படி இருக்கு? ஆக்டிங் பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து நான் பரதநாட்டியம் டான்சர். நான் 3 வயசுலேருந்து ஐ பின் ட்ரெயினிங் ஆஸ் அ பரதநாட்டியம் டான்சர். ஸோ எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கும்ல பரதநாட்டியம்ல. நிறையா எமோஷன்ஸ் இருக்குது. ஐ திங்க் என்னோட ஆக்டிங் அதோட பேஸே பரதநாட்டியம் தான். ஏன்னா எனக்கு வந்து எங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் பரதநாட்டியமில். அதில் வந்து தியரி இருக்கும், ப்ராக்டிகல்ஸ் இருக்கும். தியரியில் எனக்கு C கிடச்சிருக்கு. ப்ராக்டிக்கலில் ஐ யூஸ் டு ஒன்லி ஸ்கோர் A or B பிகாஸ் எனக்கு வந்து டான்ஸ் பண்ணுறது பிடிக்கும், எனக்கு படிக்கிறது பிடிக்காது. அதனால தான் நான் கல்னரையும் சூஸ் பண்ணேன் பிகாஸ் என்னால் படிக்க முடியாதுன்னு. ஸோ எனக்கு ஆக்ட் பண்ணும்போது ரொம்ப ஐ ஃபீல் வெரி கண்டென்ட். ஐ டோன்ட் ஃபீல் லைக் ஐம் டூயிங் அ ஜாப். ஸோ ஆக்டிங் இஸ் குட், வெரி நைஸ். தொடர்ந்து நிறைய படங்கள்ல நாங்க எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. Shape your career at KMCH and Dr. NGP Institutions, Coimbatore. Admissions open. Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999.